மாசம் மாசம் இது ஒரு பிரச்சனை. அளவுக்கு மேல செலவு. ஈபி ஒரு 1500, மளிகை சாமான் ஒரு 1700, கேஸ் ஒரு 1000, சீட்டு பணம் ஒரு 7800. ஏங்க தம்பி பொண்ணு காது குத்துருக்கு, அதே கொஞ்சம் கணக்குல மறக்காம சேர்த்துருங்க. இல்லம்மா, கணக்கு தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பிரச்சனை நீ ஒரு பிரச்சனை. சரி 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 சரி, குடும்ப பிரச்சனை ரிவ்யூ பண்றதே மறந்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. சினிமாக்காரன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்துல மணிகண்டன் மற்றும் ஷான்வி மேக்னா நடிச்சு வெளியிறக்க படம் தான் குடும்பஸ்தன். ஹீரோ ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி போய் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றாங்க. இதை பிடிக்காத சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற வைராகத்தோடு இருக்காங்க. அந்த வைராகத்தோடு இருக்கும்போது சில பிரச்சனைகளால ஹீரோவுக்கு வேலை போகுது. அந்த வேலை போகிறது வீட்டில் சொல்ல முடியாம அதை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்குறாரு. அடுத்தடுத்து வர சில பிரச்சனைகளுக்கு அதுக்கும் கடன் வாங்குறாரு. இப்படி கடன் மேல கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சாரா இல்லையா, குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். மொதல் பாசிட்டிவ்ஸ் மணிகண்டன். மணிகண்டன் நமக்கு எங்கேயுமே மணிகண்டனாவே தெரியல, நவீனாவே வாழ்ந்திருக்காரு. அவர் இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. குரு சோமசுந்தரம் இந்த வாரத்துல 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 படத்துலையுமே வெவ்வேறான கதாபாத்திரம். வெவ்வேறு கதாபாத்திரம் இருந்தாலும் அது எங்கேயுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப சட்டிலாகவே பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அவர் சிரிக்கிற அந்த சிரிப்பை கேட்டாலே தேட்டர்ல எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அடுத்து ஷான்வி மேக்னா, அவங்க இதான் புது படம்னு நினைக்கிறேன். புது படமா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ரோலை அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட அடுத்த பாசிட்டிவ், மேனேஜரை வர பாலா சக்திவேல் சார், அப்பாவா நடிக்கிற சுந்தரராஜன் சார், அம்மாவா நடிச்சிருக்கவங்க, அவங்க அக்காவா நடிச்சிருக்கவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கவங்க, இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க வர சீன் எல்லாமே நல்லா இருக்கு. தேட்டர்லையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. மியூசிக் 2 பாட்டு நல்லாவே வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் கதைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நக்லேஷ் சேனலில் வர எல்லா கேரக்டர்ஸும் இந்த படத்துலையும் வர்றதுனால நமக்கு அங்கே யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து செகண்ட் ஹாஃபில் ஒரு பேக்கரி சீன் வரும். அந்த பேக்கரி சீனை ரொம்ப நேரமாக போகும். அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். இந்த சின்ன சின்ன குறைகளை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் குடும்பத்தோடு போய் தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரியான புது படங்களோட ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா சிஎம் அட் ஸ்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.